வணக்கம் நண்பர்களே. வெயில் காலம் வந்தாலே நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆரம்பிக்குது தெரியுமா? அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கிறது, உடம்பு சோர்வு, தலைவலி, ஸ்கின் ட்ரை ஆகுறது, தலை சுத்துறது இது எல்லாமே ஒரு காமன் ரீசனால தான் நடக்குது. அது என்னன்னா டீஹைட்ரேஷன். நம்ம பாடியில 60% வாட்டர் இருக்கு. அதனால பாடிக்கு தேவையான அளவு வாட்டர் இல்லைன்னா உடம்பு சரியா வேலை செய்யாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாகம் எடுத்த பிறகு தான் தண்ணி குடிப்பாங்க. ஆனா அது லேட் சிக்னல். அதனால ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ண தண்ணி மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸும் கட்டாயமா சாப்பிடணும். சில ஃப்ரூட்ஸ்ல 90% வரை வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பாடி கூல் ஆகும், டீஹைட்ரேஷன் பிரிவென்ட் ஆகும், எனர்ஜி அதிகரிக்கும், ஸ்கின் க்ளோ ஆகும். அதனால இந்த வீடியோல ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ண பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸை ரெகுலரா சாப்பிட்டா சம்மர்ல பாடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது வாட்டர்மெலன். சம்மர்ல கிங் ஃப்ரூட்னா அது இதுதான். சம்மர்ல ஹைட்ரேஷனுக்கு நம்பர் 1 ஃப்ரூட் தர்பூசணி தான். ஏன்னா இதுல 92% வாட்டர் இருக்கு. அதனால வாட்டர்மெலன் சாப்பிட்டா உடனே பாடிக்கு ஹைட்ரேஷன் கிடைக்கும். வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி பார்ப்போம். உடம்பு இன்ஸ்டன்டா கூல் ஆகும், டீஹைட்ரேஷன் பிரிவென்ட் ஆகும், பாடி ஹீட் குறையும், மசில் பெயின் குறையும், ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இதுல இருக்கிற லைகோபேன் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. வாட்டர்மெலனை டைரக்ட் ஃப்ரூட்டா அப்படியே சாப்பிடுங்க. ஜூஸா குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரூட் சாலட்டா கூட சாப்பிடலாம். ஈவினிங் டைம்ல இல்லைன்னா மதிய நேரத்துல நீங்க சாப்பிடுங்க. அடுத்ததா குக்கும்பர். குக்கும்பர் ஹைட்ரேஷன் சாம்பியன் சொல்லலாம். இதுல 95% வாட்டர் இருக்கு. அதனால ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ண இது சூப்பர் ஃபுட்டா இருக்கும். குக்கும்பர் சாப்பிட்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம். பாடி டெம்பரேச்சர் குறையும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸுக்கு உதவும். இதுல பொட்டாசியமும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கு. இது பாடி எலக்ட்ரோலைட்டை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும். குக்கும்பரை சாலட், சாண்ட்விச் இல்லைன்னா ரைத்தா, ஜூஸா கூட நீங்க சாப்பிடலாம். டெய்லி ஒரு குக்கும்பர் சாப்பிட்டா பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்ததா முலாம்பழம். இதுல 90% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. சம்மர்ல பாடி ஹீட்டை குறைக்க இது ரொம்ப நல்ல ஃப்ரூட்டா இருக்கும். முலாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம். டீஹைட்ரேஷனை பிரிவென்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், ஐ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதுல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. இது ஐ விஷனை இம்ப்ரூவ் பண்ண உதவும். முலாம்பழத்தை ஃப்ரூட் சாலட்டா சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ், ஸ்மூத்தியா கூட நீங்க சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பின்ன சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா ஆரஞ்சு. இதுல வாட்டர் கண்டென்ட்டும் விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. ஆரஞ்சு சாப்பிட்டா பாடி ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் ஆகும், சோர்வு கூட குறையும். சம்மர்ல பாடி டயர்டா ஃபீல் ஆகும். ஆரஞ்சு சாப்பிட்டா இன்ஸ்டன்டா ரெஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். இதை எப்படி சாப்பிடலாம்னா டைரக்டா ஃப்ரூட்டா சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸா கூட குடிக்கலாம். அடுத்ததா பைனாப்பிள். இதுல வாட்டர் கண்டென்ட் நல்ல அளவுல இருக்கு. பைனாப்பிள் சாப்பிட்டா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி கூல் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும். இதுல இருக்கிற ப்ரோமலைன் என்சைம் டைஜஷனுக்கு நல்லாவே உதவி பண்ணும். ஹெவி ஃபுட் சாப்பிட்டதுக்கு பின்ன பைனாப்பிள் சாப்பிட்டா டைஜஷன் ஈஸி ஆகும். அடுத்ததா பப்பாயா. இதுல வாட்டர் கண்டென்ட் அதிக அளவு இருக்கு. பப்பாளி சாப்பிட்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ரெடியூஸ் ஆகும். இதுல இருக்கிற பப்பைன் என்சைம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததா ஸ்ட்ராபெரி. இதுல 90% வாட்டர் இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இது சாப்பிட்டா பாடி ஹைட்ரேஷன் ஆகும், ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததா இளநீர். ஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட் நேச்சுரல் ட்ரிங்க்னா அது இதுதான். இதுல எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமா இருக்கு. இளநீர் குடிச்சா இன்ஸ்டன்டா ஹைட்ரேஷன் கிடைக்கும், பாடி ஹீட் குறையும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சம்மர்ல இது நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்கா இருக்கும். அடுத்ததா நுங்கு. சம்மர்ல ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்னா அது நுங்கு தான். நுங்கு சாப்பிட்டா பாடி ஹீட்டை குறைக்கும், டீஹைட்ரேஷனை பிரிவென்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால சம்மர்ல இது கண்டிப்பா சூப்பர் ஃப்ரூட்டா இருக்கும். சம்மர்ல ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். அதனால தினமும் தண்ணி குடிங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. இது பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸை ரெகுலரா சாப்பிட்டா டீஹைட்ரேஷன் வராது, பாடி கூலா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.